மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய அறிவிப்புக்கிணங்க திருப்பூர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பார்க் என்கிற வகையில் திருமுருகம்பூண்டியில் சுமார் 40 கோடி மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை நானும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளும் இங்கே ஆய்வு மேற்கொண்டோம். அந்த வகையில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பணியை நிறைவு செய்வதாக உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். இன்னும் முடிந்தளவு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம். இதில் ஆர்வத்தோடு இதில் டைட்டில் பார்க் அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஒவ்வொரு தளமும் சுமார் 6500 சதுரடி கொண்ட தளமாக அமைய இருக்கிறது. 8 தளங்களில் அது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் 9 தளங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. அதில் தரைக்குள்ளே அமையக்கூடிய பார்க்கிங் வசதி மற்றும் வேறு உணவு கூடங்கள்லாம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோக 8 தளங்களை முழுக்க மினி டைட்டில் பார்க் அமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தளத்தினுடைய அளவும் ஏறத்தாழ சுமார் 6500 சதுரடி. அந்த வகையில் மொத்தம் ஏறத்தாழ 66,200 ஸ்கொயர் ஃபீட் என்கிற வகையில் சதுரடியில் அமைய இருக்கிறது. இது நிச்சயமாக இந்த பகுதியில் மினி டைட்டில் பார்க் உருவாவதற்கு இது ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும் என்று சொன்னால், இதுவரை கோவை, சென்னை, கோவை போன்ற பெரும் நகரங்களில் தான் இது அமைக்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு திருப்பூரில் துவங்குவது இவருடைய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது பொதுமக்களும் சரி டைட்டில் பார்க் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த பணி விரைந்து நிச்சயமாக முடித்து பயன்பாட்டை கொண்டு வரும். எந்தெந்த நிறுவனங்கள் வர மாதிரி இருக்கு சார்? என்கொயரி வந்துட்டு இருக்கு. ஆன்லைன்லயும் பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கம்பெனி கேட்டிருக்காங்க. இப்போ உள்ளூர் கம்பெனியே அதில் ஆர்வத்தோடு தகவல் இருக்கிறது. இன்னும் விளம்பரம் ஆக அது நிச்சயமாக அதிக அளவில் நமக்கு தேவைப்படுவது 8 நிறுவனங்களால் அதிகமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு. எப்போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அறிவிக்கப்படுவார் நினைக்கிறீங்க? அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள். நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அந்த நல்ல செய்தியை. எனவே அந்த வகையில் இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி எப்பொழுது வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்தில் அதை திருவள்ளுவர் தினத்தை வைகாசி மாதம் பண்ணாதுன்னு சொல்லி கோரிக்கை வைகாசி மாதம் திருவள்ளுவர் தினத்தை வைகாசி மாதம். அதற்கான ஆதாரங்கள் இருக்குமானால் சில பேர் நீதிமன்றம் கூட நாடி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. அப்படி வருகிற பொழுது சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து முடிவு செய்வார்கள். அதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக செய்தி வந்து இந்த நடிகர் விஜயோட திராவிட கட்சியிலிருந்து பாதிப்பு ஒரு பாஜக ராஜா யாருக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் இது பாதிப்பு இருக்காது. மற்ற இயக்கங்களினால் ஏன்னு சொன்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் இன்றைக்கு பவள விழா கண்டு இன்றைக்கு கம்பீரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 100% என்கிற வகையில் 39 தொகுதியில் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் எதை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்ச போவதில்லை. எங்கள் பணி தொடரும். அதுக்கான பணியை தொடர்வதற்கான வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதே போல நேற்று அவர் பேசுகிற பொழுது கூட பவள விழா நிகழ்ச்சியில் பேசும்போது 100 விழா காணக்கூடிய அமைப்பாக இது இயங்கும் என்கிற வகையில இந்த நம்முடைய பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் பணி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பணியாற்றி வரும். எங்களுக்கு எந்த விதமான அச்சத்தையும் இந்த மற்ற இயக்கங்களால் உருவாக்க முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவை அப்போது சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சரவை. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் அதுக்கான கருத்தை சொல்லியிருக்காங்க. பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவே சாத்தியப்படாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.